அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸாமுக்கான ஜென்ரல் தமிழ் ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ தமிழில் பார்த்திங்கன்னா எந்தெந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் வந்திருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிழல் போல தொடர்ந்தான் அப்படிங்கிறது இது எவ்வகை ஓமை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வடிவ ஓமை அப்படிங்கிறத சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்தது பின்வரும் ஓமையின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர் அப்படிங்கிற பொருளை குறிக்கக்கூடியது தான் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. அடுத்தது அப்துல் நேற்று வருவித்தான் இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னா அது தன்வினை குறிச்சிருக்கும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, வருவித்தான் அப்படின்னா இது பிறவினையை குறிக்கக்கூடியது. ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பிறவினையை குறிக்கக்கூடியது. அடுத்தது மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையா என கேட்பது எவ்வகை வினா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா வினா அப்படிங்கிறது 6 வகைப்படும், விடை அப்படிங்கிறது 8 வகைப்படும். ஸோ அதில் வினா வகை கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கொடை வினா அப்படிங்கிறதா இதுக்கான அர்த்தம். மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படின்னு கேட்டால் ஸோ உங்கள்கிட்ட இல்லை நான் கொடுக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ கொடை வினா அப்படிங்கிறதான். இதே ஒரு கடையில் போய் பேனா இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் ஸோ கடையில் எதுக்கு கேட்பாங்க, ஸோ வாங்கிறதுக்கு கேட்பாங்க. ஸோ அது கொழல் வினா அப்படிங்கிறது வரும். ஆப்ஷன் டி. அடுத்தது விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இது விடை. இதற்கு கேள்வி எப்படி அமையும், பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வினை எது அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் டி. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அதுக்கு சரியாக இருக்குது. மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்களேன், பரிவாதினி என்னும் வீணை மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறதா அப்படியெல்லாம் கேட்போமா, கேள்வி இருக்காது. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததா, ஸோ இந்த மாதிரிலாம் வராது. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரியாக இருக்குது. அடுத்தது பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு. ஸோ உணர்த்தினென் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது என்ன இலக்கணம்னா தன்மை ஒருமை வினைமுற்று அப்படிங்கிறதா வரும். தன்மை ஒருமை வினைமுற்று அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 107. ஸோ இது அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் அப்படிங்கிறதா. ஸோ இது அடிக்கடி கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 2-3 டைம் கேள்வி வந்திருக்கும். ஸோ இதை படித்து பார்த்தாவே ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது குரல் வடிவம் உள்ள தொடரை தேர்ந்தெடுத்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சரியானது ஆப்ஷன் டி தான். ஆப்ஷன் டி அப்படிங்கிறத சரியாக இருக்கும். கனைக்கொடிது யாழ்கேடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் குழல் அப்படிங்கிறதா சரியான விடை ஆப்ஷன் டி. அடுத்தது அகரவரிசை கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தா வரணும், தவப்பெருஞ்சுடர் அப்படிங்கிறது வரும். அப்புறம் தாய்ப்பால், அப்புறம் திருவிளக்கு, அப்புறம் தீவினை, துன்பங்கள், தூய்மை, அதாவது தத்தா தித்தி துத்து. ஸோ அந்த அரேஞ்சில் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதா இதுக்கு சரியான விடை. அடுத்தது நைந்தான் அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நைந்து அப்படிங்கிறதா வரணும். இதற்கு நைந்து அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல்லாக வரணும். அதே நஞ்சன் அப்படின்னா அது வினையாளனின் பெயரில் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்தது படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றியது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கிறதுனால படிப்பேன் அப்படிங்கிறத எதிர்காலத்தை குறிக்கிறது. படித்தேன் அப்படின்னா ஸோ அது ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டேன், ஸோ அது கடந்த காலத்தை குறிக்கக்கூடியது. அதே படிக்கிறேன் அப்படின்னா அது நிகழ்காலத்தில் படிச்சுட்டு இருக்கிறேன் படிக்கிறேன் அப்படிங்கிறது. அதே படிப்போம் அப்படின்னா அது நம்ம நிறைய பேர்த்த சொல்கிற மாதிரி இது பன்மையை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே கேட்டுக்கிறது தன்மை ஒருமை எதிர்காலத்தை. அப்போ ஒருமையில் வரும்போது படிப்பேன் அப்படிங்கிறத பற்றி கொடுக்குறதுனால ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரியாக இருக்குது. அடுத்தது சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் சரியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மீ அப்படிங்கிறது வான் அப்படிங்கிறது மட்டும்தான் சரியாக இருக்குது. இதே தே அப்படின்னா கடவுள் அப்படின்னு தான் வரணும். இங்கே தேடுதல் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏனா ஏற்றம், நானா
நானா வந்து நாக்கு அப்படிங்கிறத வரணும், நான் அப்படிங்கிறது வரக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரியாக இருக்குது. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து தேர்வை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பொறுத்துகளை கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பை அப்படின்னா வந்து இளமை அப்படின்னு அர்த்தம். மே அப்படின்னா வந்து அன்பு அப்படின்னு வரும். மே அப்படின்னா வந்து அன்பு அப்படின்னு வரும். வைனா வந்து புல் அப்படின்னு வரும். தூ அப்படின்னா வந்து உன் அப்படின்னு வரும். ஆப்ஷன் டி தான் இதற்கான சரியான விடை. அடுத்தது ரெனைன்சன்ஸ் அப்படின்னு என்னென்னா மறுமலர்ச்சி அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. மறுசுழற்சி, மறுமலர்ச்சி, இந்த மாதிரி குழப்பற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மறுமலர்ச்சி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர், ஆப்ஷன் சி. அடுத்தது பிழையான இணையை கண்டறிக, எது தவறாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா இது வந்து இயலாத காரியம் அப்படிங்கிறத வரும். கல்லில் நார் உரிக்க முடியுமா? ஸோ இயலாத காரியம், இதுதான் தப்பாக கொடுத்துருக்காங்க. இதே பார்த்திங்கன்னா ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலமாக இருப்பது, இது கரெக்டு. காணல் நீர் அப்படின்னா இல்லாத ஒன்று. அதே கம்பி நீட்டுதல் அப்படின்னா வந்து விரைந்து வெளியேறுதல் அப்படிங்கிற பொருள் வரும். அடுத்தது சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளில் மலை பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. ஸோ இந்த மற்ற ஆப்ஷனில் செக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மலை இப்பு போட்டிருக்க மாட்டாங்க, அடுத்து உழவுக்கு இத்து போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இது மட்டும்தான் சரியாக இருக்குது. அடுத்தது தவறான இணை தேர்ந்தெடுத்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் முரணி அப்படிங்கிறது உடன்பாடுன்னு கொடுத்துருக்குறாங்க. முரண்னால என்னது? ஸோ எதிர்மாறாக பண்ணுறது. இப்போ முரணி அப்படின்னா எதிர்மாறாக தான் வரும், சரியா? முரண்பாடு அப்படிங்கிறத வரும், உடன்பாடு வராது. ஸோ இதுதான் வந்து தவறான ஒரு விடை, ஆப்ஷன் ஏ. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது முல்லைப்பாட்டு கேட்டிருக்கேன். முல்லைப்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படும். அதே பட்டினப்பாலை வந்து வஞ்சி நெடும்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நாலடியார் வந்து வேளாண் வேதம் என்று சொல்லுவாங்க. வெற்றி வேர்க்கை அப்படிங்கிறது நருந்தொகை என்று அழைக்கப்படுது. ஆப்ஷன் பி தான் வந்து இதற்கான சரியான விடை. அடுத்தது தமிழ் தூதர் என்று அழைக்கப்படுவது யாருன்னா தனிநாயக மடிகள். அடுத்தது பன்மொழி புலவர் அப்படின்னா அப்பாதுரையார் அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டே பொறுத்தினீங்கனாலே 4123 அப்படிங்கிறதா வரும், சரியா? சொல்லின் செல்வர் அப்படிங்கிறது ராபி சேதுவில்லை. இதே சொல்லின் செல்வன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அனுமனை குறிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஆப்ஷன் பி தான் இருக்கான சரியான ஆன்சர். அடுத்தது ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ மயிலைநாதர் அப்படிங்கிறவர் தான். ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிருங்காப்பியங்கள் இந்த சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் மயிலைநாதர் அப்படிங்கிறவர் தான். அடுத்து திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ குறிப்பிட்டவர், அதாவது உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குமரிலப்பட்டர் தான். அதே திராவிடம் என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா கால்டுவெல் அவர்களை குறிக்கும். அடுத்தது நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ராமேஸ்வரம் பெருங்கோயில் அப்படிங்கிறது தான் சரியான விடை, ஆப்ஷன் பி. அடுத்தது துதும்பி அப்படின்னா தேவராட்டத்துக்குரிய இசைக்கருவி தான் இந்த தேவ துந்துபி அப்படிங்கிறது, ஆப்ஷன் சி. அடுத்தது புனலிடை மூழ்கி பொழிலிடை உளவி பொன்னின் இளையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி தீக்கழுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கூட புரியலனா கூட ஸோ தம்பிக்கு கடிதம் எழுதியவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடைசியில் தம்பிக்கு அப்படின்னாலே வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் வந்து எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி தங்கைக்கு அப்படின்னு வரும்போது மு வரதராசனார் வந்து எழுதியிருப்பார். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்தது குமரிகண்ட நோய்க்கு குமரிகுடு, இந்த தொடரில் குமரி என்பது எந்த மூலிகை குறிக்கும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கற்றாழையை குறிக்கக்கூடியது தான் குமரி அப்படிங்கிறது. அதாவது பெண்களினுடைய கருப்பை சார்ந்த பிரச்சனைகளை வந்து இது நீக்கிறதுனால இதற்கு குமரிகண்ட நோய்க்கு குமரிகுடு அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. ஸோ குமரி என்றால் கற்றாழை, ஆப்ஷன் டி. அடுத்தது அன்னை முத்துலக்ஷ்மி ரெட்டி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ புற்றுநோய் மருத்துவமனையை 1952 காலகட்டத்தில் நிறுவியிருப்பாங்க. இந்த ஆப்ஷனை பொறுத்தனாவே ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது தமிழ் இலக்கியத்தில் ஆலவா என்னும் பெயர் எந்த ஊருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆலவா என்பது மதுரையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்,
ஆலவாய் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. அதே மாதிரி மதுரைக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடல் நகர், கல்வி நகரம், அந்த மாதிரி பல பெயர்களால் அழைக்கப்படுது. அடுத்தது, ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிறவர் தான். வட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா திலகருக்கு வந்து வாய்ப்பூட்டு சட்டம் வந்து போட்டிருப்பாங்க. அடுத்தது, இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி எத்தனை இன்னல்களுக்கிடையிலே தள்ளப்பட்டிருப்பியாயினும் இந்த பொங்கல் புது நாளில் மட்டும் தமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் தான் உரையாற்றியிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்தது, சென்ட்ரியூ, லிமெரைக்கு என்ற புது புது வடிவங்களில் கவிதைகள் எழுதியவர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன் அவர்கள். ஸோ இவருடைய நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற ஒரு நூல் 2004 சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்கும். அடுத்தது, பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ வாணிதாசன் அப்படிங்கிறவருக்கு தான் பாவலர் மணி. அப்புறம் கவிஞரேறு இந்த மாதிரிலாம் வந்து பட்டம் வாணிதாசன் அவர்களுக்கு தான். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் வேஸ்வர்த் என்றெல்லாம் அழைக்கப்படுவர் கவிஞர் வாணிதாசன். இவர் வந்து பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்றவர். ஆப்ஷன் சி. அடுத்தது, தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆவரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று எதை யார் கூறினார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆனந்தரங்கரனுடைய நாட்குறிப்பை பற்றி ஊவேசா அவர்கள் குறிப்பிட்டது தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் பி. அடுத்தது, ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அறம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தான். மீதி அதாவது குருபீடம், யுகசந்தி, புதிய வார்ப்புகள் இதெல்லாமே வந்து ஜெயகாந்தனுடைய சிறுகதைகள் தான். அடுத்தது, ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா பகைவருக்கு உதவுதல் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. அடுத்தது, ஒழுகல் இலக்கண குறிப்பு கேட்டுக்கிறாங்க. ஸோ இல்லில் முடிஞ்சிருக்குதா? ஸோ தொழிற்பெயர் அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் ஏ. அடுத்தது, தம்மிற் பெரியார் தமரா ஒழுகல் வன்மையுள் எல்லாம் தலை அப்படிங்கிற ஒரு குறளை தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ. கும்பக்கர்ணை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் சி அப்படிங்கிறதா இதற்கான சரியான ஆன்சர். பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை தேர்ந்தெடுத்தல்க. யானை தன் வாய் நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்புகு பாம்பின் தோன்றும். இது வந்து மெய்ப்படிமத்தை குறிக்கக்கூடியது. ஆப்ஷன் பி. கலித்தொகையில் முல்லைத்திணைக்குரிய பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சோழன் நல்லுருத்திரன் அப்படிங்கிறவர் தான். குறிஞ்சி திணையில் வந்து கபிலர் பாடியிருப்பார். சோழன் நல்லுருத்திரன் முல்லைத்திணையில் 17 பாடல்கள் பாடியிருப்பார். நல்லந்துவனார் வந்து நெய்தல் திணையில் 33 பாடல்கள் பாடியிருப்பார். அதுக்கப்புறம் சேரமான் பெருங்கடுங்கு அப்படிங்கிறவர் பாலை திணையில் 35 பாடல்கள் பாடியிருப்பார். மருதன் இளநாகனார் என்கின்ற இளநாகனார் வந்து மருதத்திணையில் 36 பாடல்கள் பாடியிருப்பார். ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. சரி, ஆப்ஷன் பி. அடுத்தது, சிதவல் இந்த சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா, சிதவல் அப்படின்னா வந்து தலைப்பாகை அப்படிங்கிற பொருளை குறிக்கக்கூடியது. தலைப்பாகை. சீராப்புராணம் யாருடைய உதவியால் நிறைவுற்றது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அபுல் காசிம் மரைக்காயர் அப்படிங்கிறவர் தான். ஸோ சீராப்புராணம் வந்து மொத்தம் 5027 பாடல்கள், 92 படலங்கள் உடையது. ஸோ அதில் உமறுப்புலவர் வந்து பார்த்திங்கன்னா 2145 பாடல்கள் தான் வந்து இயற்றியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அவர் இறந்துருப்பார். அதுக்கப்புறம் அபுல் காசிம் மரைக்காயர் அப்படிங்கிறவர் மீதி பாடல்கள் எழுதியிருப்பார்.
2 அடிகள் கொண்ட டேஸால் தொகுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும் அப்படின்னா 2 அடிகளால் பாடப்படுவது கன்னி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அது எதுகையை குறிக்கக்கூடியது. இப்போ 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை அப்படின்னு சொல்லுவோம். முதல் எழுத்துனா மோனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதில் 2 அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எதுகை அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். அடுத்தது பொறுத்துக. விசும்பு அப்படின்னா வந்து வானம் அப்படிங்கிற பொருள் வரும். அடுத்தது களிறு அப்படின்னா வந்து யானை அப்படிங்கிறதுல வரும். ஸோ இதை ரெண்டையும் பொருத்தணும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது நமக்கு சரியான விடை. அடுத்தது கீர்த்தனை அப்படிங்கிறது எந்த பாடல் வகையில் ஒன்று அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பக்தி இலக்கியம். கீர்த்தனைகள் அப்படின்னாலே அது பக்தி இலக்கியம். ஆப்ஷன் சி. ஸோ சிற்றிலக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா குற்றால குறவஞ்சி, கலிங்கத்து பரணி, தேம்பாவணி இதெல்லாமே வந்து சிற்றிலக்கியத்தில் வரக்கூடியது. அதே சங்க இலக்கியம்னா 8 தொகை 10 பாட்டு. நீதி இலக்கியம் அப்படின்னு சொல்லி வரும்போது திருக்குறள், நாலடியார், பழமொழி 400. ஸோ இதெல்லாமே நீதி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது தெம்மாங்கு பிரித்தெழுதுக கேட்டிருக்கிறாங்க. ஸோ தேன் கூட்டல் பாங்கு அப்படிங்கிறது தான் தெம்மாங்கு அப்படின்னு சொல்லி மறு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி. அடுத்தது எல்லில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே என்று சொன்னவர் இடைக்காட்டு சித்தர்கள் அவர் சொல்லியிருப்பார். ஸோ தமிழில் காணும் முதல் சித்தர் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருமூலர். அடுத்தது திருப்பல்லாண்டு பாடியவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. திருப்பல்லாண்டு அப்புறம் திருமொழி இதெல்லாம் பாடினது வந்து பார்த்திங்கன்னா பெரியாழ்வார். ஸோ ஆண்டாளினுடைய வளர்ப்பு தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு விஷ்ணு சித்தர் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அடுத்தது தர்மசேனர், அப்பர், வாகீசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்பர், தர்மசேனர் அப்படின்னாலே திருநாவுக்கரசரை குறிக்கக்கூடியது. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா சமண மதத்தில் இருந்தபோது இவருக்கு தர்மசேனர் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து இருந்திருக்கும். சைவத்துக்கு மாறியிருப்பார். அதுக்கப்புறம் இவர் அப்பர் என்று அழைத்தவர் யாருன்னா திருஞான சம்பந்தர் தான் அழைச்சிருப்பார். அடுத்தது தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தமிழ் 3000 என்று அழைக்கப்படுவது திருமந்திரம். ஸோ திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர் அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் டி. காரிகை கற்று களிப்பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் அப்படின்னு சொல்லி சொன்னது எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, அதாவது கவிதை எழுதுவதற்கு பதிலாக பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் அப்படிங்கிறத தான் இது அந்த தொடர் வந்து உணர்த்துது. ஸோ கவிதை எழுதுவது கடினம், அரிது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஆப்ஷன் பி. அடுத்தது ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அப்படிங்கிறதுல தான் அந்த ஆகுபெயர் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படலை. ஸோ மீதி பார்த்திங்கன்னா 5இல் வளையாதது 50இல் வளையுமா அப்படின்னா அந்த எண் வகை, அதாவது எண் ஆகுபெயர் அப்படிங்கிறது பயன்படுத்தியிருக்கு 5, 50ங்கிறதுல. அதுக்கப்புறம் 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி அப்படிங்கிறதையும் பயன்படுத்தியிருக்குது. அடுத்தது நாளும் கிழமையும் நலிந்தோர் கிள்ளை அப்படிங்கிற வார்த்தையில் நாளும் கிழமையும் அப்படிங்கிறது காலத்தை குறிக்கக்கூடியது. ஸோ அப்போ கால ஆகுபெயர் அப்படின்னு சொல்லி வரும். இதில் ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படிங்கிறதுல ஆகுபெயர் பயன்படுத்தப்படவில்லை. ஆப்ஷன் சி. அடுத்தது பன்னரும் கோங்கின் நன்னலம் கவர்ச்சி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை கேட்டிருக்கிறாங்க. ஸோ எதுகை அப்படின்னாலே வந்து 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 1வது வார்த்தை 1வது சீர்லையும் 3வது சீர்லையும் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்குது. ஸோ 1, 2 இணைஞ்சு வந்துச்சுன்னா இணை மோனை, 1, 3 இணைந்து வந்தால் பொலிப்பு மோனை அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ அப்போ பொலிப்பு மோனை அப்படிங்கிறது மட்டும்தான் இதற்கான சரியான ஆன்சர். அதே 1, 4 வந்துச்சுன்னா வந்து ஒருவு மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே 1, 2, 3 ஒன்றி வந்துச்சுன்னா கூளை மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. 1, 3, 4 பொருந்தி வந்துச்சு அப்படின்னா மேற்கதுவாய். 1, 2, 4 பொருந்தி வந்துச்சுன்னா கீழ்கதுவாய். 1, 2, 3, 4 பொருந்தி வந்துச்சுன்னா முற்று மோனை அப்படின்னு முற்று மோனை முற்று எதுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இறைவன் நீங்கினான் அப்படின்னா இது வந்து தன்வினையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
அதே நீக்கினான் அப்படின்னு வரும்போது அது மற்றவங்கள, ஸோ அது பிறவினை வந்திருக்கு, இது தன்வினை. அடுத்தது நான் திடலில் ஓடினேன் அப்படின்னு வரும்போது, அப்போ ஓடினேன், நான் திடலில் ஓடினேன்னா ஸோ இதுவும் தன்வினை குறிக்கக்கூடியது, ஆப்ஷன் சி. அடுத்தது குமரன் மலையில் நனையாமல் இல்லை அப்படின்னு வந்திருக்குது. ஸோ குமரன் மலையில் நனையாமல் இல்லை அப்படின்னா பொருள் மாறா எதிர்மறை தொடர் அப்படிங்கிறதா ஆன்சர். வஞ்சித்திணைக்குரிய சீர் அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேம்மாங்கனி புளிமாங்காய் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. அடுத்து வெண்மை. ஸோ வெண்மை அப்படிங்கிறது வண்ணத்தை குறிக்கக்கூடியது. அதே மை விகுதி வந்தாலே பண்பு பெயர். ஸோ வண்ண பண்பு பெயர் அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். அடுத்தது வஞ்சி விருத்தம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது. சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் செய்யுள் மட்டும் வருவது அப்படிங்கிறதா வஞ்சி விருத்தம் அப்படிங்கிறது, ஆப்ஷன் பி. அடுத்தது அகரவரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காவரிசையில் கோமேதகம் அப்படிங்கிறது வரும். அடுத்தது நீலம் அப்படிங்கிறது வரும். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவளம் அப்படிங்கிறது வரும். புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம் அப்படிங்கிறது வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. சரியாக பொருந்தியுள்ளது பி தான். அடுத்தது வினையச்சத்தை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. வினையச்சம் அப்படின்னு வரும்போது ஓடி அப்படிங்கிறதா வினையச்சம். ஈல முடிஞ்சிருக்குதா, ஓடி அப்படிங்கிறதா வினையச்சம். அதே ஓடிய அப்படின்னு வந்துருச்சுன்னா பெயரச்சம். அதுக்கப்புறம் ஓடினான் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து வினைமுற்றை குறிக்கக்கூடியது. அடுத்தது வினைமுற்றை தேர்வு செய்க. வா என்பதன் வினைமுற்று வந்து வந்தான் அப்படின்னு தான் வரும். வந்த அப்படின்னா பெயரச்சம், வந்து அப்படின்னா வினையச்சம், வந்தனன் அப்படின்னா அது வினையாளனின் பெயர். ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. ஸோ இந்த மாறி அப்படிங்கிறது மழையை குறிக்கக்கூடியது. இந்த மாறி அப்படிங்கிறது வேறுபாடு அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது, ஆப்ஷன் சி. அடுத்தது ஒலி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அலை அப்படிங்கிறது புற்று அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது. கலை அப்படின்னா வந்து நீக்கு. ஸோ இதை பொருத்தணும் அப்படின்னா ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து டெலிகேட் என்ற சொல்லுக்கான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. டெலிகேட் அப்படின்னா பேராளர் அப்படிங்கிறது, ஆப்ஷன் சி. அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லை வினையாளனியும் பெயராக மாற்றுக. ஸோ அறை அப்படின்னா அறைந்தவர் அப்படின்னு தான் வரும். அறைந்தவர் அப்படிங்கிறத வினையாளனியும் பெயர். அறைதல் அப்படின்னா தொழில் பெயர். அறைந்த அப்படின்னா பெயரச்சம். ஸோ இதெல்லாமே. அடுத்தது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இரவுக்கு ஆப்போசிட் பகல் கரெக்டு தான். தன்மைக்கு ஆப்போசிட் வெண்மை. விருப்புக்கு ஆப்போசிட்டு வெறுப்பு தான். ஸோ அகலாது அப்படிங்கிறது போகாது அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஆப்போசிட் கிடையாது, பொருளை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஆப்ஷன் பி அப்படிங்கிறத சரியான விடை. அடுத்து அஞ்சிலோதி சரியான பிரித்தெடுதல் பார்த்திங்கன்னா அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி அப்படிங்கிறத வரும், அம்சிலோதி அப்படிங்கிறதுல. அடுத்தது ஊன் பொதிய விழா, அதாவது ஊன் கூட்டல் பொதிய கூட்டல் விழா, ஆப்ஷன் ஏ தான் வந்து இதற்கு சரியான விடை. அடுத்தது இயல் அப்படின்னா வந்து உயிர் முதல் மெய்யீறு அப்படிங்கிறது வரும். ஸோ இதை பொருத்தணும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறத சரியாக பொருந்தி இருக்குது. அடுத்தது தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னா தேவநேய பாவனார் அப்படிங்கிறவர் தான். அதாவது இவர் வந்து 1974 தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியிருப்பார். ஸோ அதை வச்சு பார்த்தோன்னா தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவனார். அடுத்தது ஊவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆனந்த விகடனில் எழுதியிருப்பார். என் சரிதம் என்ற தலைப்பில் எழுதியிருப்பார். அடுத்தது தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை
உயர்தனிச் செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர், உயர்தனிச் செம்மொழி என்று முதலில் கூறியவர் பரிதிமாற் கலைஞர். ஸோ பரிதிமாற் கலைஞர் தான் சொல்லியிருப்பார். அடுத்தது வழக்கறிஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய நா பிச்சமூர்த்தி அவர்கள் தான். ஸோ இவர் தான் முன்னாடி வந்து வழக்கறிஞராக பணியாற்றியிருப்பார். அதுக்கப்புறம் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய பாதுகாப்பு அலுவலராகவும் பணியாற்றியிருப்பார். அடுத்தது காந்திய கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க, நாமக்கல் கவிஞர். ஸோ இதை பொருத்தணும் அப்படின்னாலே வந்துடும். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், கவிஞரேறு அப்படிங்கிறது வாணிதாசன், ஓமை கவிஞர் அப்படிங்கிறது சொல்லலாம். ஆப்ஷன் ஏ தான் வந்து இருக்கான சரியான விடை. அடுத்து பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் பாவேந்தர் பாரதிதாசன். 1966 வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். அடுத்து உணவு உடை அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்தானாலும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். யாருன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் தான். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும் சொன்னது அறிஞர் அண்ணா. அதுக்கப்புறம் உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே அப்படின்னு சொன்னது யாருன்னா கதை அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ தேவநேய பாவனார் அப்படிங்கிறவர் தான். 1981 ஜனவரி 5 வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் 5வது உலகத்தமிழ் மாநாடு நடந்திருக்கும். ஸோ அதில் தான் இந்த தேவநேய பாவனார் அவர்கள் வந்து மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உரையாற்றியிருப்பார். ஆப்ஷன் சி. சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு, அந்த நதியின் பெருமையாகவே சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வாராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம். அடுத்தது சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 26,350 கரெக்டு தான். அதாவது தமிழ் இலக்கியங்களில் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கரெக்டு தான். அடுத்து கூற்று 3 பாருங்கள். விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளிலும் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கிடையாது. ஸோ விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் நம் தமிழ் மொழியில் மட்டுமே உள்ளது அப்படிங்கிறத சரியாக இருக்கும். இது தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போது ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறத சரி. 1 2 சரி, 3 தவறு. மேடை பேச்சு எத்தனை தடைகளை கொண்டமையாக கூறப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 3 வகை. எடுத்தல், தொடுத்தல், முடித்தல் அப்படிங்கிற 3 வகையை குறிப்பதாக கூறப்படுது. ஆப்ஷன் ஏ. தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 2ஆம் தலைமுறையை சேர்ந்தது. இந்த மணிக்கொடி காலம் அப்படிங்கிறதுல யார் யாரெல்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்னா நா பிச்சமூர்த்தி, புதுமை பித்தன், கூபா ராஜகோபாலன், கானா சுப்பிரமணியன் அப்படிங்கிற 4 பேர் வந்து மணிக்கொடி இதழ்களில் பணியாற்றியிருப்பாங்க இந்த தலைமுறையில். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எழுத்து அப்படிங்கிறதுல சில பேர் பணியாற்றியிருப்பாங்க. யார் யார் அப்படின்னா வந்து வைத்தீஸ்வரன், தருமு சிவராமு, மணி, சிசு செல்லப்பா, இவங்க எல்லாருமே எழுத்து அப்படிங்கிற காலத்தில் முதல் தலைமுறையில் வந்து பணியாற்றியிருப்பாங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எதுன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஒயிலாட்டம் அப்படிங்கிறது தான். கீழ்கண்டவற்றுள் திருவிக்கா எழுதாத ஒரு நூல் கேட்டிருக்கிறாங்க. மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிறது தான். இது வந்து வள்ளலார் அவர்கள் எழுதிய ஒரு நூல். அடுத்து விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னா அதாவது வில்லியம் வாட்சன் அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் பி. உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றி முதல் புதினம் எதுனா புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற ஒரு நூல் தான். இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பா சிங்காரம் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பார். அடுத்தது தமிழ் நாடக கலையின் பெர்னாட்ஷா என்று அறிஞர் அண்ணா வந்து யாரால் பாராட்டப்பட்டார் அப்படின்னா கல்கி அவர்களால் பாராட்டப்பட்டார். அடுத்தது புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது தான். இதுதான் வந்து காஞ்சி திணையில் வரக்கூடியது. ஸோ காஞ்சி அப்படின்னு முடிஞ்சிருக்கா. ஸோ அப்போ காஞ்சி திணை, முதுமொழி காஞ்சி. அடுத்து வெண்குடை கேட்டிருக்கிறாங்க. ஸோ வெண்மை கூட்டல் குடை குடை அப்படின்னு பிரிக்கலாம். மை விகுதி வந்ததுனால பண்பு தொகை தான் இதற்கான ஆன்சர்.
திரிக்கடுகம் என்ற நூலின் ஆசிரியர்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ திரிக்கடுகத்தை எழுதியவர் நல்லாதனார் அப்படிங்கிறவர் தான். ஸோ திரினா 3, கடுகம்னா காரமுள்ள பொருள் அப்படிங்கிறது தான் ஆன்சர். சிரிங்கிபேரம் நகரில் வாழும் தலைவன் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ சிரிங்கிபேரம் நகரில் வாழ்வர் குகன் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும்னா ராமன் அவர்களை குறிப்பதாகும். யாழின் வகைகள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 7 வகைகள். 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ், 19 நரம்புகளை கொண்டது மகரயாழ், 14 நரம்புகளை கொண்டது சகோடையாழ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். யாழின் வகைகள் 7. குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். அடுத்தது போருளந்தொடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரால் என்பனை போல் மரித்துகை காட்ட. இந்த இதில் வந்துள்ள அணி பார்த்திங்கன்னா தற்குறிப்பேற்ற அணி அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம போல் அப்படின்னு வரும்போது நம்ம ஓமை அணியை போடக்கூடாது. அடுத்தது உமறுப்புலவர் எழுதிய வேறு நூல் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ உமறுப்புலவர் எழுதிய வேறு நூல் அப்படிங்கிறது முதுமொழி மாலை அப்படிங்கிறதா 80 பாடல்களை கொண்ட ஒரு நூலை இயற்றியிருப்பார். அடுத்தது பெருமாள் திருமொழி பாடினது யாருன்னா குலசேகர ஆழ்வார் அப்படிங்கிறவர் தான். 105 பாடல் பாடியிருப்பார். 105 பாடல். அடுத்தது இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ சிலேடை அணி அப்படிங்கிறது தான். அடுத்தது மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. சிவகாமியின் சரிதம் அப்படிங்கிறது தான். சிவகாமியின் சபதம் அப்படிங்கிறது கல்கி அவர்கள் எழுதிய ஒரு வரலாற்று நூல். இங்கே சிவகாமியின் சரிதம் அப்படிங்கிறதா கரெக்டு. ரகசிய வழி என்ற நூலை தழுவி மனோன்மணியம் சுந்தரனார் நாடகத்தை எழுதியிருப்பார். ஸோ இது எந்த ஆண்டு அப்படின்னா 1891 தான். எட்வின் ஆர்னால்ட் என்பவர் எழுதிய த சீக்ரெட் வே அப்படிங்கிற நூலை தான் தமிழில் ரகசிய வழி அப்படிங்கிற பெயரில் எழுதியிருப்பார். அடுத்தது உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யாருன்னா குதம்பை சித்தர் தான். உலகம் நிலையற்றது என பாடியவர் குதம்பை சித்தர். ஆப்ஷன் பி.